ई है बम्बई नगरिया तू देख बबुआ। ई है बम्बई नगरिया तू देख बबुआ। सोने चांदी की डगरिया तू देख बबुआ। जादू टोने की ஏங்க எங்க எங்க ஏங்க எங்க எங்க இது என்னன்னு தெரியுது அவங்களுக்கு. எங்க குளம் வந்து மும்பைல குளம் காண்றதே அபூர்வம். அந்த குளத்தையே தண்ணி நிறைஞ்சு போயிருக்கு. இது எதுங்க குளம் தெரில. ரோட்டுக்கு வெளியே வரைக்கும் தண்ணி வந்துட்டு இது பாருங்க. நான் இது இப்படி போகிறேன் பாருங்க. இதுக்கு இந்த பக்கம் அந்த ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக கிடக்கல, அதுக்கு அந்த பக்கத்தில் போகக்கூடாது. போனால் நம்ம பின்ன பெய்யும் ஒரேடியா. நாங்கள் இப்போ 3 வருஷமா இந்த ஏரியாவில் இருக்கிறோம். 3வது வருஷம் 4வது வருஷம் இதை போல் குளம் நிறைஞ்சி நாங்கள் என்றைக்குமே பார்த்ததில்ல. இப்போ ஒரு வாரமாக பேஞ்ச மழை இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ மழை. அது இன்னைக்கு கேட்கவே வேண்டாம். இந்த இடத்துல பார்த்தா நிறைய பேர் உட்காந்து மீன் பிடிக்கும் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தரையும் காணும். அந்த அளவு தெப்பங்குளம் தெப்பி நிறைஞ்சி போய் கிடக்கு. நான் எப்போ மீனுக்கு சாப்பாடு கொடுக்குறோம். அந்த வெள்ளை வெள்ளையே தெரியுது பார்த்தீங்களா, அங்கே வரைக்கும் தான் படி இருக்குது. அங்கே உட்காந்து மீனுக்கு சாப்பாடு கொடுப்பேன். இப்போ இந்த இது போன வருஷம்லாம் மழை இருக்கும் போது இதனால பவுண்ட்ரி போட்டிருந்தாங்க, யாரும் உள்ளே வராங்க. இந்த வருஷம் யாருமே பவுண்ட்ரியும் போடலை, ஒன்றும் போடலை. இங்கே என்ஜாய் பண்ணுறாங்க. நானுமே லேசாக அப்படி செருப்பேன் கவுன மாதிரி ஆச்சு, டைம் பாஸ் பண்ண மாதிரி ஆச்சு வந்துட்டேன். இதுதான் சாக்கு. நிறைய பேர் மீன் பிடிக்கிறாங்க. மீனே என்னடா இது தண்ணிக்குள்ளே மாட்டிக்கிட்டோமான்னு மீனே பயந்து எங்கேயே போய் ஒளிஞ்சிருக்குல்ல. நிறைய மீன் இருக்குது. இந்த வெள்ளை வெள்ளையாக நம்ம போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஏதோ மீன் பிடிக்கிறதுக்கு ஏதோ வந்து போட்டிருக்காங்க போல், பாயிறு மாதிரி போட்டு. இந்த ஏங்கன்னு சூர்யா சொன்னது இந்த தொப்பை குளத்துக்கு நல்லா சூட் ஆகுது. இப்போ பாருங்கள், தண்ணி எது வரைக்கும் வெளியே வரைக்கும் இப்படி குப்பிளிச்சு வருது பாருங்கள். இன்னும் நான் நினைக்கிறேன் இந்த தண்ணி மேலே வந்துட்டு ரோடெல்லாம் தண்ணி ஏறும் போல. இன்றைக்கி எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் வந்து ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்க. தண்ணினாலான்னு தெரியல, ஆனால் தண்ணி இது இப்போ 2-3 நாளாக தான் இருக்குது. இன்னும் இந்த தண்ணி பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம் எங்கேருந்து இப்படி கொப்பளிச்சு வருதுன்னு. பஸ் ஸ்டாப்லேருந்து அந்த குளத்துல இருக்க தண்ணி வந்து அவ்வளோ கொப்பளிச்சு இங்கே வரைக்கும் வருது. இந்த தண்ணி பலபடி இங்கே போகுது. எங்கே போகுது என்னன்னு தெரியல. மோஸ்ட்லி கடை எல்லாமே பந்து தான். இந்த உள்ளேருந்து தண்ணி வந்து இப்படி ஊற்று தண்ணி மாதிரி வருது. என் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தா, அதில் வந்து மெயின் மும்பை அது வந்து கேட்வே ஆஃப் இந்தியா தண்ணி நிறைஞ்சி இப்போ அந்த கேட்வே ஆஃப் இந்தியாவுக்கு வெளியே தண்ணி அந்த ரோடுக்கு இந்த பக்கத்தில் அடிச்சுட்டு வருதுன்னு சொன்னால், அந்த வீடியோ முடிஞ்சால் அதில் கனெக்ட் பண்ணுறேன். என்கிட்ட இருக்கா தெரியல, இதுதான் தெரியல. அந்த அளவுக்கு பயங்கர மழை. போன வாரம் வரைக்கும் வீட்டார் கவலைப்பட்டார், இந்த வருஷம் நிறைய மழை இல்லை, இந்த வருஷம் நிறைய மழை இல்லைன்னு. எப்படி ஊற்று தண்ணி எப்படி இருக்கு பாருங்கள். இதுலேயும் பாவம் மக்காச்சோளம் சுட்டு விற்கிறவரு மழை பெஞ்சா என்ன நம்ம வேலையை பார்க்கணும். இது இந்த தொப்பக்குளமும் என் வீட்டுக்கும் ஒரு சும்மா 2-3 நிமிஷம் டிஸ்டன்ஸ் தான். இப்படி நேராக போனால் என் வீடு வந்துடும். மும்பையில் அலர்ட் விட்டுட்டாங்க, எல்லாரும் அவங்க ஊரை பார்த்து போயிருங்க, மும்பை முங்க போகுதுன்னு. எனக்கு தான் ஒரே டென்ஷனாக இருக்கும். எந்த ஊருக்கு போட்டோம், நம்ம எங்கே போய் தலைமறை இருக்கு, நமக்கு ஒன்றுமே இல்லையே. போட்டோம் நம்ம விதி, நம்ம இங்கே தான் வந்து தண்ணியில் முங்கிட்டு அடைச்சிட்டு கடல் கண்ணி கூட போய் சேரணும். விதி இருந்தால் சேர்ந்துடலாம். அப்படிலாம் சொல்லலை, நான் சும்மா ஒரு இது சொல்கிறேன். மும்பை வந்து வந்தார வாழ வலிச்ச மும்பை, சிங்கார சென்னை எப்படி அது மாதிரி எங்கே சிங்கார மும்பை. புடே ஜாவுனா கோத்தித்தே அந்த பையனை சொன்னால் புடே போனால் முன்ன போதடா சாமின்னு. நீச்சல் தெரிஞ்சவங்க போயிடுவாங்க. என்ன மாதிரி அனுப்போனால் அவ்வளோதான். கடலில் போய் மீன் கூட என்ன குடும்பம் நடத்தணும். நான் நினைக்கிறேன் இதே மாதிரி மழை பெஞ்சுதுன்னா இந்த படியை தாண்டி வந்துடும் போல நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லுங்கள். குளம் எங்கே இருக்குது, ரோடு எங்கே இருக்குன்னு ஒன்றுமே தர. நமக்கு இந்த குளம் வந்து பயங்கர ஆழம். இங்கே தான் எல்லாம் பெரிய பெரிய விநாயகர் சிலையெல்லாம் கொண்டாந்து விசர்ஜன் பண்ணுவாங்க. விசர்ஜன்னா என்ன சொல்லுவோம், தண்ணியில் விடுவாங்க. ரொம்ப பெருசுலாம் நிறைய பேர் வேடிக்கை பார்க்க, டைம் பாஸ் பார்க்க. ஏன்னா இன்றைக்கி மோஸ்ட்லி ஆஃபீஸு ஸ்கூல் எல்லாமே லீவு. நிறைய பேர் இப்படி வந்து பார்க்க வந்துட்டாங்க. நானும் சரி கடைக்கு வந்தால் உங்களுக்கு ஒரு வீடியோ, இந்த குளத்தை காணுமே வடிவேல் சொன்ன மாதிரி கிணத்தை காணும். அவர் கேட்பார்ல, கிணத்தை காணுமா, கிணத்து மேலே தான் பம்பு செட்டை காணுமா. இப்போ நான் அங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன், எங்கள் குளத்தை காணும்னு. நீ ஏண்டி இந்த முக்காடை போட்டு நிற்க, குளிருது. அந்த அளவு
காற்று அடிக்குது. நான் காற்று ஓங்கி அடிச்சு குளத்துக்குள்ள போய் விழுந்துரும் போல, அந்தளவுக்கு காற்று அடிக்குது, குளிருது. அதான் அந்த முக்காடு போட்டுக்கிட்டு வந்துட்டேன். இந்த 3 மாதம் பெய்யாத மழை காற்றுக்கு கூட பறக்க பாருங்க. ஒரு வாக்கு அடிச்சு வெளுத்து வாங்கிட்டே மாதிரி கொலை பறக்குது. நீ கொஞ்ச நேரம் நின்னா குளம் நிறைஞ்சி என் காலோடு இழுத்துட்டு கரகரன்னு போயிடும். வாங்க நம்மள அப்படியே வண்டியை தட்டிட்டு போயிடும். நானும் உங்கள்கிட்ட சரி வந்தேனே, வந்த இடத்துல சரி ஒரு குளத்தையும் நம்ம காட்டிடலாமன்னு வந்தலாம். சரிங்களா? ஆற்றை பார்த்துருப்பீங்க, கடலை பார்த்துருப்பீங்க, ஏரியை பார்த்துருப்பீங்க, ஏன் கங்கா யமுனா சரஸ்வதி எல்லாம் பார்த்துருப்பீங்க. எங்கள் மும்பை குளத்தையும் பார்த்து, குளத்து பக்கத்தில் பானிபூரிக்காரு அண்ணா வித்துட்டு இருக்காரு. அந்த மழையில் நனைஞ்சா நடக்கும்னு மக்கள் வாங்கி பானிபூரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு சொல்லுங்க? சிலங்க ஒருத்தங்க மீனை பிடிக்க வந்துட்டாங்க. இந்த இடத்துல இதுக்கு மீது இவ்வளோ பானிபூரிக்காரங்க இல்லை. இப்போ வந்து நிறைய பானிபூரிக்காரங்க வந்துட்டாங்க. ஊற்று தண்ணி பாருங்க, எப்படி ஊற்று தண்ணி. நாங்கள் நம்மளும் போயிடலாம். நீ இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் எனக்கு குளிர், ஜுரம், ஜன்னி எல்லாம் வந்துடும். நிறைய பேர் அந்த ஊற்று தண்ணியில் காலை வச்சு விளையாடுறாங்க. நான் மட்டும் விட்டுருவேனா என்ன? நானும் காலை கொண்டு தண்ணி அடைச்சி பார்க்குறேன், அடைக்க மாட்டுது. இங்கே ஒரு வயரு போது ஷாக் அடித்து இந்த தண்ணியிலே மாட்டிக்கக்கூடாது. பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களாம் இருந்தாலும் தாய் மாதிரி கவனத்துக்கு கரண்டு கிடக்கு, சும்மா அது மாதிரி தாண்டி போன்னு போயிடாதீங்க. இங்கேயும் ஊற்று தண்ணி பாருங்கள். ஊற்று தண்ணி. எத்தனையோ ஊரில் குடிக்க தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. எங்கள் மும்பையில் தண்ணிக்கு வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ எங்கேயுமே தண்ணி கஷ்டம் இல்லை. மோஸ்ட்லி தண்ணிக்கு கஷ்டம் வர்றது நம்ம ராஜஸ்தானாக தான் இருக்கும். இது ஒரு மார்க்கெட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா எப்படி ஜகஜோதியாக இருக்கும். இப்போ சாயங்காலம் மணி 5:30 இருந்தாலுமே இங்கே ரோடு இப்படி வெறிச்சோன்னு இருக்குது. நீ பாருங்கள், மீன் மார்க்கெட்டு ஒன்றும் திறக்கலை. இல்லைன்னா இந்த இடத்துல மீன் மார்க்கெட்டில் பெரிய க்ரௌடே இருக்கும். அங்கங்கே ஒரு வண்டி மட்டும் லாஞ்சிக்கிட்டு இருக்கு. எங்கள் ஆற்றை பார்த்தீங்களாங்க? ஒன்று மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் மழை அடித்து ஊற்றுனாலும் மும்பையில் அண்டர் கிரவுண்டு பெரிய பெரிய காவால் இருக்குது. அதுக்குள்ளே தண்ணி போய் கடலுக்கு போயிடுது. எங்கேயும் தண்ணி நிறைஞ்சிட்டு மக்கள் மாட்டிக்கிட்டாங்கன்னு அந்த பிரச்சனை இது வரைக்கும் நான் கேள்விப்படல. சம்திங் வந்திருக்கலாம், என் காது வரைக்கும் வரல. நீங்கள் உடனே பெரிய மும்பை இதுக்கு அழைச்சி அழாதன்னு சொல்லாதீங்க. இது உண்மைதான். போலீஸ் ஸ்டேஷன் எங்கள் ஏரியாவுக்கு அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். எங்கள் குளத்தை காணோன்னு. அவரு பின்ன என்ன வடிவேல் மாதிரி வச்சு செஞ்சிடக்கூடாது. வேண்டாம், வாங்க வீட்டுக்கு போயிடலாம். பக்கத்தில் இருக்க மராட்டி மீடியம் ஸ்கூல் இப்படி தண்ணி நிறைஞ்சா பசங்க உள்ளே எப்படி போவாங்கன்னு சொல்லுங்கள். அதனால தான் இன்னைக்கு பள்ளிக்கூடம் விடுமுறையாம். ஓகே, வீடியோ எடுக்கிறேன். அந்த செடியாக தொங்குது பார்த்துங்க, பூத்து குலுங்குது பாருங்க. அதுதான் என் வீடு, 4வது மாடி. ஓகே, அதுக்கு மேலே 5வது மாடி. வீடு கீழே இருந்து பார்க்க ஏதோ நந்தவனம் மாதிரி இருக்கு. அவ்வளோ கொச்சன்னு செடி. இது ஒன்று, இது என்னோட ஒரு பெட்ரூம், இது கிச்சன், இது ஹாலோட செடி, ஏசி வச்சிருக்கிறது பக்கத்து வீட்டுக்காரன் செடி. அவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்கள். போலீஸ் ஸ்டேஷன்னாலே மக்களுக்கு ஒரு பயம்தான். சில பேர் சொல்கிறாங்க காவலர் உங்கள் நண்பன். அவங்கள நண்பன் சொல்கிறதுக்கும் பயமாக இருக்குது, அவங்கள விரோதப்படுத்துறதுக்கும் பயமாக இருக்குது. ஏதோ எப்படியோ அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க. சரி, குழம்புனது போதும், முக்காடை கலராமல் வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் இது மாதிரி மழை பெஞ்சு குளம், காவா, ஆறுலாம் நிறைஞ்சிருக்கா, கிணறு நிறைஞ்சிருக்கா, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இதோட முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக மறக்காமல் தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக்கும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வந்து நான் தொந்தரவு படுத்துவேன். லவ் யூ.